வணக்கம். என்னோட பேர் டாக்டர் Prem Alex Lawrence. நான் ஒரு இம்ப்ளான்டாலஜிஸ்ட், அதாவது வேர்பதிய ஸ்பெஷலிஸ்ட். மேஜர்லி ஆல் ஆன் 4 மற்றும் ஃபுல் மவுத் இம்ப்ளான்ஸ் பண்ணுறது என்னோட ஸ்பெஷாலிட்டி. ஆக்சுவலாக நான் மோர் தென் 5000 டென்டல் இம்ப்ளான்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு காமனாக பார்க்குற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசணுன்னு இருக்கேன். அதாவது கீழ்த்தாடையில் உள்ள முன்னாடி இருக்கிற அந்த 4 பற்கள். யூஸ்வலாக எல்லாருக்கும் என்ன இம்ப்ளான்டாலஜிஸ்டாக தெரியும். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஈரு சர்ஜன், ஆக்சுவலி அதாவது பெரியோடான்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஈரு சர்ஜன் அப்படின்றப்ப என்னன்னா ஈரு நோயை ட்ரீட் பண்ணுற ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆக்சுவலாக. ஸோ அந்த ஈரு நோயின்றது என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஈரு நோய் பற்றி பேசுங்க டாக்டர் அப்படின்னு. ஈரு நோயின்றது வேற ஒன்றுமே இல்லை, ஈரு மட்டும் இல்லை, அந்த எலும்பையும் சார்ந்து வர்ற ஒரு கிருமினால அழுக்கு சேர்றப்ப, மெயினாக அழுக்கு சேர்றப்ப ஆரம்பிச்சு அதுலேருந்து நம்மளோட ஈரு வந்து வீக்கா இருக்கும். சிலருக்கு அதை வந்து அக்ரெசிவ் பெரிடான்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். சிலருக்கு வந்து அந்த அழுக்குகள் சேர்ந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த பற்கள் ஆட ஆரம்பிக்கிறது தான் ஈரு நோயின்னு சொல்லுவோம். ஸோ பற்கள் ஆடுதுன்னா அதுக்கு காரணம் அந்த எலும்பும் சேர்ந்து கரையுது அப்படின்னு, அதுதான் அதில் உள்ள அவுட்கம். ஆக்சுவலாக பல் ஆடுது அப்படின்றது. ஸோ இதை வந்து நான் யூஸ்வலாக என்னோட பேஷண்ட்ஸ்ட்டு வந்து ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் சைலண்ட் கில்லர்னு சொல்லுவேன்னா, இது வந்து வலி கொடுக்காது. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரே ஒரு சிம்டம் வரும், ப்ளீடிங் வரும். சிலருக்கு வந்து வாயிலேருந்து துர்நாற்றம் வரும், ப்ளீடிங், அதாவது ஈர்லேருந்து பிளட் வர்றது வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்றவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிளட் கூட வராது. ஸோ சைலண்டா வந்து அந்த எலும்பை வந்து அது கரைச்சிட்டே இருக்கும். கரைச்சு ஒரு பீரியட்ல வந்து பல்ல ஆடும், இல்லை வந்து பல்ல வலி வரும். அந்த வலி வர்ற டைம்ல தான் உங்களுக்கு வந்து நீங்க அதை அதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னே நீங்க டென்டிஸ்ட்டை அணுகுவீங்க. என்னோட மெஜாரிட்டியா நான் இப்போ ரீசெண்டா பிளேஸ் பண்ண எல்லா பேஷண்ட்டுமே அவங்களுக்கு ஈர நோய் இருக்கிறது தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு ரீசன் 2 ரீசன் ஆக்சுவலா. ஒரு ரீசன் வந்து இந்த இதே சைலண்ட் கில்லர், நம்மளுக்கு வலி எதுவும் இருக்காது, ஒரு நோய் உள்ள ஒரு 5 வருஷமா 6 வருஷமா இருந்துட்டு இருந்தா கூட நமக்கு அது வந்து தெரிய போறது இல்லை. 2வது ரீசன் நான் மேஜரா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா கீழ்த்தாடையில உள்ள பல்லு மட்டும் ஆடுறது. இதை என்ன சொல்லுவாங்கன்னா, என் குழந்தை திரும்பி இடிச்சிச்சு, நான் கீழே விழுந்துட்டேன், கீழ்த்தாடை வந்து நான் விழுந்து ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுல என்ன ஆட ஆரம்பிச்சிச்சுன்னு. கண்டிப்பா கிடையவே கிடையாது. அது வந்து ரொம்ப நாளா அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். அந்த எலும்பு தேய்மானம் ரொம்ப நாளா நடந்துட்டு இருந்திருக்கும். அது ஏதோ ஒரு ட்ராமா வந்து அதை வந்து ஃபைனலா அதை உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்குமே தவிர அந்த ஈரு நோய் வந்து ரொம்ப வருஷமாவே உங்களுக்கு இருந்துட்டு இருந்திருக்கும். ஸோ ஏன் வந்து கீழ்த்தாடையில் உள்ள ஃப்ரண்ட் பல்லு மட்டும்தான் அதுல மேஜரா அஃபெக்ட் ஆகுது, இந்த சிங்கப்பல்ல இருந்து இந்த சிங்கப்பல்லுக்கு நடுவில் இருக்கிற அந்த 4 பல்லு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு 2 ரீசன் இருக்கும். ஒண்ணு வந்து நாக்கு, நம்மளோட நாக்கு அந்த இடத்துல ரெஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு அடியில பாத்தீங்கன்னா ஒரு சப்மாண்டிகுலர் சலைவரி சப்லிங்குவல் சலைவரி கிளாண்டுன்னு ஒன்று இருக்கு. அதாவது நம்மளோட எச்சி சுரக்கிற அந்த கிளாண்ட் அதுல இருக்கு. அந்த கிளாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா கால்சியம் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த சலைவால கால்சியம் வந்து அந்த இடத்துல வந்து மேஜரா அது வந்து டெபாசிட் ஆகுறப்ப அதுதான் காரைன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அந்த காரையில வந்து நம்மளோட இந்த கிருமிகள் போய் உட்கார்றப்ப அது வந்து அந்த ஈரு நோயை உண்டாக்கும். ஆக்சுவலா இது ஒன் ஆஃப் த ரீசன். இது வந்து நம்ம இதை எப்படி நம்ம தடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, நல்லா கிளீன் பண்ணணும். ஸோ கிளீன் பண்றது யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பல்லு வெளியில எல்லா இடமும் கிளீன் பண்ணுவோம், உள்பகுதியை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. தட் இஸ் அனதர் ரீசன் ஒய் அந்த பற்கள்ல வந்து நமக்கு நிறைய அழுக்கு சேர்ந்து அதுல ஈரு நோய் வர்றதுக்கு. இது எதனால வந்து உடனே ஆடுது, மத்த பல்லெல்லாம் எனக்கு வந்து ஆடல, மத்த பல்லெல்லாம் வந்து நான் ஈரு நோய் இருக்குன்றீங்க, நான் மத்த பல்லெல்லாம் பெருசா ஆடல, மேல் பல்ல இருக்கு ஆனா ஆடல, நான் கீழ் பல்லு மட்டும் ஏன் ஆடுது அப்படின்ற ரீசன் நம்ம பார்த்தோம்னா, கீழ் பல்லு தான், அந்த கீழே இருக்கிற 4 பல்லுக்கு மட்டும்தான் அதோட வேரோட லெங்த் வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கும். அதாவது ரொம்ப குட்டியான வேர் வந்து இந்த பல்லுக்கு மட்டும்தான், இந்த 4 பல்லுக்கு தான் இருக்கு. ஆக்சுவலா அது மட்டும் இல்ல, அது வந்து ஸ்லெண்டரா இருக்கும்னு சொல்லுவோம். அதாவது எப்படின்னா ஒரு ரொம்ப தின்னா ஒரு ஒல்லியா ஒரு இது இருந்தா எப்படி இருக்குமோ அது அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, இதுல ஒரு பல்ல இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அது ஃபாஸ்டா வந்து பக்கத்து பல்லையா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துல இருக்கிறது நம்ம சிங்கப்பல்லோட வேர் வந்து லாங்கஸ்டா இருக்கும். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிங்கப்பல்லையும் அடி வாங்கி அந்த லெவலில் தான் தே வில் கம் டு த கிளினிக். ஆக்சுவலா ஸோ இது யூஸ்வலா எப்படி ட்ரீட் பண்ணலாம்? இப்போ 4 பல்ல வந்து நம்ம எடுத்துட்டு எப்படி ட்ரீட் பண்ணலாம் கேட்டீங்கன்னா, இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ரொசீஜர். ஆக்சுவலா யூஸ்வலா லோவர் ஃப்ரண்ட் டீத் வந்து நார்மலா இருக்கிறவங்க கடிக்கிறப்ப மேல் பல்ல போய் இடிக்காது. ஸோ அதோட பர்பஸ் பாத்தீங்கன்னா ஷியரிங். அதாவது ஷியரிங்னு சொல்றது என்னன்னா கடிச்சு இழுக்கிறது. அது ஒரு பொருளை வந்து கடிச்சு இழுக்கிறதுக்காக கடவுள் நமக்கு கொடுத்த பல் தான் இந்த இன்சைசஸ் சொல்ற இந்த லோவர் ஃப்ரண்ட் டீத்தும் அப்பர் ஃப்ரண்ட் டீத் எல்லாமே. ஸோ இந்த லோவர் ஃப்ரண்ட் டீத் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து யூஸ்வலா நார்மலா நீங்க கடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கான்டாக்ட்ல வராது. ஸோ கான்டாக்ட்ல வராதனால ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இந்த இம்ப்ளான்ஸ் நம்ம இதுல பண்றதுல அட்வான்டேஜ் இருக்கு. இன்னொன்று பாத்தீங்கன்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், ஒரு பல்லு இல்லைன்னா இன்னொரு இம்ப்ளான்ட் வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஆனா இந்த ஏரியால மட்டும் பாத்தீங்கன்னா
4 பல்லு வரைக்கும் நம்ம ரெண்டு இம்ப்ளான் போட்டால் போதும். இந்த கார்னர்ல ஒரு இம்ப்ளான், இந்த கார்னர்ல ஒரு இம்ப்ளான் போட்டுட்டு நம்ம வந்து உடனே பல்லு கொடுக்கறதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் 90 நான் பண்ற 90 to 95% கேஸ்ல வந்து இம்மீடியட்டா அந்த இடத்துல நம்ம பல்லு கொடுக்குற மாதிரி உள்ள ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா கீழ்த்தாடையில கொஞ்சம் எலும்பு நிறையவே இருக்கும், அந்த இடத்த நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒரு வீடியோவும் ஷேர் பண்றேன், நம்ம இந்த பர்டிகுலர் இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணி நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம பல்லு கொடுக்கலாம் அப்படின்றது. யூஸ்வலா 90% ஆஃப் த டைம் அந்த இடத்துல நம்ம பல்லு கொடுத்து இனிஷியலா ஹீலிங் நடந்துருச்சுன்னா அன்னைக்கே வந்து உடனே இம்ப்ளான் என்னைக்கு போடுறோமோ அன்னைக்கே டெம்பரரி பல்லு கொடுத்துருவோம். பெர்மனன்ட் பல்லு பார்த்தீங்கன்னா யூஸ்வலா 1 or 2 வீக்ஸ்க்குள்ளாலே வந்து பெர்மனன்ட் பல்லு நம்ம கொடுக்கறதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் வந்து இந்த லோவர் ஃப்ரண்ட் ரீஜன்ல இருக்கு. இது இது ஒரு பெரிய செலவும் வராது. ஆக்சுவலா ஆடிட்டு இருக்கிற பல்ல வச்சு நீங்க சாப்பிட முடியாம கஷ்டப்படுறதை விட இந்த இந்த முறையில பண்றப்ப இந்த 4 பல்ல நம்ம யூஸ்வலா அந்த 4 பல்லும் ஒரே டைம்ல டேமேஜ் ஆகும். அந்த 4 பல்லையும் எடுத்துட்டு 2 இம்ப்ளான் போட்டு 4 யூனிட் கிரவுன்ஸ், அதாவது 4 யூனிட் கிரவுன்ஸா நம்ம கொடுக்குறப்ப நம்ம ஃபாஸ்டாவும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும், உங்களுக்கும் கடிக்கிறது வந்து இதாயிரும், நல்ல ஹார்டு ஸ்ட்ராங் பல்லு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, மற்ற இடங்கள் இன்னும் இடங்கள்ல உங்களுக்கு ஈறு நோய் இருக்குன்னா அந்த நோய் வந்து இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர். இந்த இடத்துல நமக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா மற்ற இடங்கள்லயும் ப்ராப்ளம் இருக்கும். அதை நம்ம செக் பண்றதுக்குள்ள ஒரு டைமிங்கா இருக்கும் இந்த நம்ம பல்ல ரிப்பேர் பண்றது, பல்ல இம்ப்ளான்ட்னால பொறுத்துறது. ஸோ இது இந்த பர்டிகுலர் கேஸும் நான் உங்களுக்கு இது பண்றேன். அது சிம்பிளா எப்படி பல்லு எடுத்துட்டு இம்மீடியட்டா நம்ம அதில் ஒரு இம்ப்ளான் போட்டு இம்மீடியட்டா பல்லு கொடுக்கறது அப்படின்றதையும் நீங்க இதுல பார்க்கலாம். தேங்க்யூ. இப்படி ஒரு கேஸ் தான் நான் பேசின கேஸ் மாதிரி. இந்த பல்லு இந்த பேஷண்ட் பர்டிகுலர் லேடிக்கு வந்து ஆடிட்டு இருந்துச்சு. அவங்களால பெருசாக அந்த ஃப்ரண்ட் பல்ல வச்சு எதுவும் சாப்பிட முடியல. பல்லும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேப் விழுந்து வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக நம்ம வந்து அந்த பல்லு எடுக்கிறோம் ஆக்சுவலாக. ஏன்னா அந்தளவுக்கு அது ஈர நோயாகி வெறும் ஒரு 10% ஆஃப் த போனில் தான் அது இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ லிட்ரலி வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த கம்ஸ் எல்லாம் நம்ம விரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பல்லு எடுப்போம். பட் இந்த பர்டிகுலர் கேஸில் அது டோட்டலாகவே மோசமாக இருந்ததுனால ரொம்ப சிம்பிளாக அந்த பற்களும் நம்ம வந்து வெளியில் வருது வித்தவுட் மச் ஆஃப் பேஷன்ஸ் பெயின் ஆல்சோ. நான் இந்த கேஸில் வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ டைம் ஆகுதுன்றது நீங்கள் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 90% தெரிஞ்சிடும். இது பல் எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அந்த போனில் வந்து பர்டிகுலர் சைட்டில் நான் வந்து ட்ரில் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இது ரியல் டைமில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆக்சுவலாக. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைட்ஸில் பார்த்தீங்கன்னா தாடை எலும்பு கீழே, அதாவது கீழ்த்தாடையில் உள்ள அந்த பல்லுக்கு கீழே கொஞ்சம் எலும்பு வந்து வேர்ஜின் போன்னு சொல்லுவோம். அந்த போனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் போன் இருக்கும். ஸோ அந்த போனை வந்து நம்ம வந்து இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அந்த போனை யூஸ் பண்ணுறது தான் இந்த லோவர் ஃப்ரண்ட் டீத்தில் உள்ளது. நான் சிம்பிள் அப்படின்ற அந்த கான்செப்ட் நான் சொன்னது. அண்ட் ஆல்சோ யூஸ்வலி பேஷண்ட்டுக்கும் பெருசாக பெயினோ இல்லை ஒரு டிஃபிகல்ட்டியோ இருக்காது. இது வந்து மெதுவாக அந்த பர்டிகுலர் ஆஸ்டியாட்டமின்னு சொல்லுவோம். அந்த ஆஸ்டியாட்டமியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக ஒவ்வொரு சைஸாக நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ரஃப்லி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இட் வில் டேக் அரவுண்ட் சே 5 to 10 minutes in fact to extract place implants ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கேஸில். ஸோ இது வந்து அடுத்த செட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அது பர்டிகுலர் சைஸ் ஆஃப் இம்ப்ளான்ஸை வந்து அந்த பர்டிகுலர் லென்த் ஆஃப் இம்ப்ளான்ஸை வந்து நம்ம இந்த பேஷண்ட்டுக்கு ப்ளேஸ் பண்ணுவோம். இதில் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா லோவர் ஃப்ரண்ட் டீத்தில் யூஸ்வலாக நிறைய பேர் வந்து சிமெண்ட் ரீடைன் க்ரவுன்ஸ் பண்ணுவாங்க. பட் லோவர் ஃப்ரண்ட் டீத்தில் நான் யூஸ் பண்ணுற டெக்னிக்கில் 90% ஆஃப் த டைம் ஸ்க்ரூ ரீடைன் க்ரவுன்ஸே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு இது இருக்கும். இது எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டேன். இனி வந்து ஒரு ரியல் டைமில் நீங்கள் வந்து இம்ப்ளான்ட் ப்ளேஸ் பண்ணுறத பார்க்குறீங்க. ஆக்சுவலாக இது வந்து இம்ப்ளான்ட்டை உள்ள ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரஃப்லி ஒரு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 5 to 10 minutes தான் இந்த ஹோல் ப்ரொசீஜர் டைமே எடுக்க போகுது. இது இம்ப்ளான்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து இம்மீடியட்டாக நம்ம வந்து ஸ்டாக் அபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாக் அபார்ட்மெண்ட்ஸ் வந்து நான் இப்போ ப்ளேஸ் பண்ணுறேன். ஸ்டாக் அபார்ட்மெண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் அபார்ட்மெண்ட்ஸுக்கு மேலே வந்து நம்ம வந்து டெம்பரரி பண்ணிக்கலாம். ஸோ இதில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு மினிமலாக ஸ்டிச்சஸ் இருக்கும். அது ஒரு 1 வீக்கில் அதை நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து பர்மனெண்ட்டாக வந்து பல்லு கொடுக்கறதுக்குள்ள இது கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து 2 பக்கமும் அதுக்கேற்ற மாதிரி உள்ள ஒரு அபார்ட்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது இமீடியட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக.
ஸோ அதுக்கப்புறம் இது மாதிரி சிமிலர் கேசஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதாவது முன்பல் இல்லாமல் இது வந்து ஒரு ஹீல் ஆனதுக்கு அப்புறம் உள்ள ஸ்டேட்டஸ். இதில் நம்ம அளவு எடுத்து இந்த மாதிரி அழகாக வந்து நம்ம பல்ல இம்மீடியட்டாக கொடுக்கறதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ரீடைன்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்க்ரூவோட ஆக்சஸ் ஹோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும், ஏதாவது பின்னாடி பகுதியில் இருக்கும். ஸோ அதனால் வெளியில் உங்களுக்கு தெரியவும் செய்யாது. எப்போ தேவையோ நம்ம ஏதாவது கழட்டி க்ளீன் பண்ணணுன்னாலும் தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. சச் இஸ் அ சிம்பிள் சினாரியோ வேர் நமக்கு ஃப்ரண்ட் பல்ல லோவர் ஃப்ரண்ட் பல்ல ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு.